அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர் பெருவெளியில பிரிக்கிறப்பயே அந்த கொள்கைவாதிகள் சொன்ன அந்த வார்த்தை என்ன? இந்த உலகத்துல அந்த மக்களோடு பல தேவைகள் எங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அவங்க செய்யறப்ப நாங்க அவங்களோடு எதுலயுமே பங்கெடுக்காம இருந்தோமே, இந்த உலகத்திலேயே அவங்களோடு இந்த கொள்கைக்காக நாங்க பிரிஞ்சு இருந்தோமே, இப்படி உலகத்திலேயே பிரிந்திருந்த எங்களுக்கு இப்ப எதுக்கு நாங்க அவங்களோடு சேர்ந்து போக வேண்டிய தேவை? அதனால நாங்க சேர்ந்து வர மாட்டோம் என்ற அந்த கொள்கைவாதிகளை அல்லாஹு தஆலா தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறானே. நாம எந்த நிலைக்கு வரணும்? இறைவனால் சிறந்த கொள்கைவாதிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வரணுமா, அல்லது இந்த அற்ப விஷயங்களுக்காக, முகத்தாட்சணைக்காக, சொந்த பந்தங்களுக்காக மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தில் போய் பங்கெடுக்கிற சில நபர்களாக இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து நாம நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை துளைக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துல பிரிவை எதிர்பார்க்கல, முஸ்லிம்கள் எல்லாம் தனித்தனி பிரிவாக போகணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கல, எல்லாருமே ஒன்றுபடணும். அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நிலைநாட்டுவதில் அந்த ஒற்றுமை இருக்கணும்.